வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 300 தொகுதிகள் கூட நமக்கு கிடைக்கிறதுக்கான அந்த தனி பெரும்பான்மை என்னிடம் இருக்கிறது. ராகுல் காந்தி, மமதா பானர்ஜி, அப்புறமா பார்த்தீங்கன்னா மல்லிகார்ஜுன கார்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒருவருமே யோசித்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். யானைக்கு ஒரு காலம் வரும்பொழுது பூனைக்கு ஒரு காலம் நிச்சயம் வரும். ஓகேங்களா? இதை புரிந்து கொண்ட காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, 300 தொகுதிகள் நமக்கு கிடைக்கக்கூடிய அளவிற்கு ஏற்பாடுகள ஃபர்ஸ்ட்டு பண்ணுவோம். அந்த ஏற்பாடுகள பண்ணி முடிச்சுட்டு, அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு இருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்கப் பெற்றிருக்கு. அதுவும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் 300க்கும் மேற்பட்ட தொகுதிகள் பார்த்தீங்கன்னா, நிச்சயம் கிடைக்கிறதுக்கான அந்த சாத்தியக்கூறுகள்லாம் மிகவும் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் தொடர்ந்து குற்றச்சாட்டுக்களுக்கு மேல குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டது. ஆப்கி பார் மோடி சர்க்கார் ஹே அப்படின்னு சொல்லிட்டு பேசுனது எல்லாமே டோட்டலா நக்கி கொண்டு போனது தான் மிச்சம். ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இங்க பேசப்பட்டு கொண்டிருப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது நண்பர்களே. இந்த ஒரு நிலையில தான் நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்களும் சரி, மற்ற தலைவர்களை வைத்து கண்டிப்பா எதனா பண்ணியிருந்தா, இந்நேரம் பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்தியோ அல்லது வேறு யாரா மோடி இல்லங்க. மோடி இல்லாம யாருனா ஒருத்தர இந்நேரம் கண்டிப்பாக, உறுதியாக பார்த்தீங்கன்னா, பிரதமர் பதவியில இந்தியா கூட்டணியால அலங்கரிக்க வச்சிருக்க முடியும் அப்படின்றத சொல்றாங்க. அட பாவிங்களா! இத முன்னாடியே பண்ணியிருக்கலாமேயா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில தான் எல்லா விதமான ட்விஸ்ட்டுகளும் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே. பட் இருந்தாலும் பார்க்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 300 தொகுதிகள் கிட்ட அதிரடியாக பார்த்தீங்கன்னா, கிடைத்துவிடும் என்ற ஒரு பெயரளவுல நம்பிக்கையில பார்த்தீங்கன்னா, இருப்பதாகத்தான் நமக்கு தகவல்கள் அப்படின்றது வெளியாகிக்கிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது நண்பர்களே. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். 300 தொகுதிகள் அப்படின்றது கிடைக்குமா? கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் எந்த அளவிற்கு மிகவும் பிரகாசமா பார்த்தீங்கன்னா, நிலைமைகள் என்பது இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நண்பர்களே. 300 தொகுதிகள் என்பது ஒரு வாழ்வா அல்லது சாவா என்கிற ஒரு நிலைமையை அது உருவாக்கி தரக்கூடிய ஒரு தேர்தலாக அது இருக்கலாம் அப்படின்றத இங்க நம்மளால பார்க்க முடிகிறது அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே. ஆப்கி பார் மோடி சர்க்கார் ஹே அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில என்னென்னலாம் மாறுதுன்றத நாமும் தொடர்ந்து பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி.